இந்த மாதிரி அவதூறுகளுக்கும் ஆபாசங்களுக்கும் பயப்படுவோன்னு நினச்சிடாதீங்க. என் துறையில் ஊழல்கள் நடந்திருக்கு. எப்போனா போன ஆட்சியில் தொடர்ந்து இது மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அதோட முதல் கட்டமாக தான் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட காவல்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த ட்ரக் ஃப்ரீ அந்த மராத்தானில் கலந்துக்கிட்டோம். இன்றைக்கி சாயந்தரம் கதிர் காலேஜில் இதோட நிற்காம தமிழ்நாடு முழுக்க இருக்க மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் இந்த போதைப் பொருட்களுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை, தடை செய்ய போதைப் பொருட்கள் யார் மூலமாக வந்தாலும் உடனடியாக சம்மந்தப்பட்ட கல்லூரிக்கோ அல்லது அந்த காவல் நிலையங்களுக்கோ காவலர்களுக்கோ தகவல் தெரிவிக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு இருக்கும். போதைப் பொருட்களை போதை பயன்பாடை பொறுத்த வரைக்கும் நான் மேலே ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான். இன்றைக்கி சட்டம் போட்டு உடனடியாக எல்லாரும் நிறுத்துங்கன்னு சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியம் கம்மி. ஆனால் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இந்த குழந்தைகள்ல இருந்து உளவியல் ரீதியாக பள்ளி குழந்தைகள்லேருந்து கல்லூரி குழந்தைகள்லேருந்து நம்ம இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நிச்சயம் வரும் காலங்களில் ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கும். மது பாட்டில்களில் வந்து இந்த மது தீங்குகளுக்கு நிறைய லேபிள்ஸ்லாம் விட்டுறீங்க. அது மாதிரி டாஸ்மாக் கடைகள் முன்னால விழிப்புணர்வு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போர்டில் இருக்கும். நிறைய இடங்கள் இப்போ இல்லை. அது மாதிரி இல்லைன்னா எழுதி கொண்டு வந்துடலாம். நல்லது எது இருந்தாலும் செய்யலாம். மதுனால் ஏற்படும் தீமைகளை குறித்த அந்த வாசகங்கள் அந்த பாட்டிலில் என்ன இருக்கோ அதையவே கடையோட அந்த போர்டுலையும் கீழே கொண்டு வரலாம். உங்கள் துறையில ஊழல்கள் நடைபெறதா சில செய்திகள் வந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்திருக்கு. என் துறையில் ஊழல்கள் நடந்திருக்கு. எப்போனா போன ஆட்சியில். நீங்கள் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த துறையில் பல மாற்றங்கள் கொண்டு வரோம். இதனால யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா மேல் மட்டமா 1000 கோடியில் தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க இருந்து கீழ் மட்டமா சில தொழிலாளிகள் அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்த வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. ஸோ எவ்வளவோ வழியில் என்னை அப்ரோச் பண்ணுறக்கும் எங்கிட்ட பேசுறதுக்கும் ட்ரை பண்ணாங்க. இது தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி, மாண்புமிகு முதல்வரோட ஆட்சி. இங்கே பணத்தினால எந்த விஷயமும் செய்ய முடியாது. அது சகோதரர் ராஜீவோட துறையில் கூட அந்த பிரச்சனைகள் இருக்கு. பணம் கொடுக்குறோம், எப்படியாவது எங்களுக்கு இப்போ இருக்க செட்டப்பையே விடுங்கன்னு சொல்றாங்க. நாங்கள் அதுக்கு வரல. மக்கள் மாற்றம் வேணும்னு எங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். அதனால அந்த பெரிய லாபிகள்லாம் என்ன பண்ணுது, டைரெக்டாக எங்ககிட்ட அப்ரோச் பண்ணி எங்களை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்கள் இமேஜை ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு தெரியும், நிச்சயம் அவங்கனால இந்த மண்ணில் எதுவும் பண்ண முடியாது. மாற்றம் நடந்தே தீரும். எங்களோட டாஸ்மாக் துறை மட்டும் கிடையாது, சுற்றுச்சூழல் துறையிலையும் சரி, என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையும் சரி மாற்றம் நடந்தே தீரும். அதனால இந்த மாதிரி அவதூறுகளுக்கும் ஆபாசங்களுக்கும் பயப்படுவோன்னு நினைச்சிடாதீங்க. அது உங்களுக்கு பெரிய தோல்வியை கொடுக்கும். சிவகங்கை வேலுநாச்சியார் அவங்களோட அரண்மனைக்குள்ள ஏதோ டாஸ்மாக் ஆனால் நான் அதை விசாரிச்சேன். அன்னைக்கே கூப்பிட்டு கேட்டேன். அது கூட்டுறவுக்கு கொடுத்துட்டாங்க. கூட்டுறவுல இருந்து இன்னொருத்தருக்கு வாடகை கொடுத்துருக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு. ஆனால் அது எப்படி இருந்தா கூட அது பழங்காலத்து ஒரு மக்கள் போய் நினைவை படுத்திக்கிற ஒரு சின்னமா இருக்கனால அதில் நீங்கள் தடுங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். சொல்லிட்டேன். அதை நீ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். முறைப்படி அதுக்கு எடுப்பாங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்.